வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் ரொம்ப சுவையான சத்தான பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் பீட்ரூட் நல்லா அலசிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு துருவி எடுத்திருக்கேன். இந்த ஒரு சிறிய கிண்ணத்தில் தான் நான் எடுத்திருக்கேன். கடாயில் நெய் கொஞ்சம் சேர்த்துப்போம். நெய் பார்த்திங்கன்னா அந்த தேக்கரண்டியில் ஒரு 2 தேக்கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அதுவே போதுமானது. ஏன்னா கொஞ்சமாக தான் பீட்ரூட் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நெய்யை அதிகப்படுத்திக்கலாம், இனிப்பை அதிகப்படுத்திக்கலாம். இளந்தீல வச்சு நல்லா 5 நிமிடம் அந்த நெய்யிலேயே இந்த பீட்ரூட் நல்லா வதங்கி வரணும். நல்லா கலந்து விட்டுப்போம். பீட்ரூட் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்ம முன்னாடி ஒரு காணொளி பார்த்தோம். அப்போவே நான் சொன்னேன், பீட்ரூட் நமக்கு இரத்த ஓட்டத்திற்கு, சிவப்பு அணுக்கள் உற்பத்திக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு இனிப்பு ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். தட்டு போட்டு மூடுவோம். மூடிட்டு நல்ல ஒரு 5 நிமிடம் நல்லா அதுலேயே வதங்கட்டும். நான் எந்த கிண்ணத்தில் பீட்ரூட் எடுத்தேனோ அதே கிண்ணத்தில் பால், ஒரு கிண்ணம் பால் அதில் சேர்க்குறேன். நல்லா கெட்டியாக நல்லா காய்ச்சி ஆறின பால் அதில் நம்ம சேர்த்துப்போம். சரியாக அதே அளவு நம்ம சேர்த்துப்போம், ஒரே அளவாக இருக்கட்டும். இதற்கு நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல, பனை வெல்லம் சேர்க்க போகிறோம். பீட்ரூட் நல்லா வேகட்டும். அதுவும் நான் இளந்தீலே தான் வச்சு நான் வேக வைக்கிறேன். அப்பப்போ கலந்து விடுங்க. இந்த அல்வா ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வெந்தாச்சு, பாலெல்லாம் நல்லா இழுத்துருச்சு, பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போது அதே கிண்ணத்தில் பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை நான் சேர்க்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யுங்க, அவ்வளோ நமக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்லது, சுவையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கரைஞ்சி வரும் வெல்லம், அதுக்கப்புறமா அது இழுத்துரும். நல்லா சுருங்குற அளவுக்கு அது நல்லா கரைந்து, அது நல்லா சுருங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் விடுவோம். நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள், வெல்லமெல்லாம் நல்லா இழுத்துடுச்சு. முந்திரி பருப்பு நம்ம கொஞ்சம் வறுத்து சேர்த்துப்போம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. முந்திரி, வறுத்த முந்திரியை நான் அதில் சேர்த்துட்டேன். வேறு எதுவுமே தேவையில்லை, குறைவான பொருட்களை வைத்து ஒரு சுவையான அல்வா, பீட்ரூட் அல்வா. அவ்வளோதான், தயாராகிடுச்சு பீட்ரூட் அல்வா. கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.